இறைவசனம். எரேமியா 30 அதிகாரம் 17 நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். பிரியமானவர்களே, உடல்வலி இருக்கும்பொழுது மனம் அதிகமாக பாதிக்கப்படுது. வாழ்க்கையை அப்படியே நிற்கிற மாதிரி தோணும். இன்று தேவன் உங்கள் உடல், மனம், ஆவி அனைத்தையும் தொட விரும்புகிறார். சில நேரங்களில் மருத்துவர் தரும் வார்த்தைகள் நம்மை கவலைப்படுத்தும். நடக்கவே முடியாது, முன்பு போல இருக்காது, தீவிரமாக இருக்குது. இவை யாருடைய வார்த்தைகள்? மனிதருடைய வார்த்தைகள். ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். யார் அவரு? அவர் ஒரு மருத்துவர் இல்லை, அவர்தான் நம்மை உருவாக்கியவர். உங்கள் பிணியை அவர் அறிவார், உங்கள் வலியை அவர் உணர்வார், உங்கள் கண்ணீரை அவர் எண்ணுவார். நாம் காணும் வேதாகமத்தில் மாறுபட்ட நோய்களிலிருந்து பலரை இயேசு குணமாக்கினார். அவருடைய மருந்து என்ன தெரியுமா? பேசிய வார்த்தை தான் அவர் ஒதுக்கிய மருந்து. அவரது வார்த்தையில்தான் ஆற்றல் இருக்குது. ஒரு பெண்ணின் கதை. அவள் 12 வருடங்கள் இரத்த கசிவால் அவதியுற்றாள். மருத்துவர்கிட்ட போனாள். ஆனால் யாரும் குணமாக்க முடியவில்லை. ஒரே ஒரு நம்பிக்கை இருந்தது. இயேசுவின் ஆடையை மட்டும் தொட்டாலும் போதும். அவள் தொட்டாள். அவர் சக்தி வெளியேறியது. அவள் உடனே நலமடைந்தாள். இப்பொழுது நம்பிக்கையோடு என் பின்னாடி சொல்லுங்க, கண்டிப்பா நீங்களும் நலமடைவீங்க. தேவனின் வார்த்தை என் மருந்து. அவர் என்னை நலம் பெற செய்கிறார். மறுபடியும் சொல்வோமா? தேவனின் வார்த்தை என் மருந்து. அவர் என்னை நலம் பெற செய்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு பார்த்த இந்த செய்தி உங்கள் உள்ளத்துக்கு அமைதி கொடுத்துச்சுன்னா நலம் பெறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. இன்று நீங்கள் யாரையுமே தொட வேண்டியதில்லை. உங்களுடைய நம்பிக்கையை தேவனை நோக்கி உயர்த்துங்க. அவர் உங்களை தொடுவார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கே நம்ம நலம் பெற்றுட்டோம் அப்படின்னு நம்பிக்கையோட இந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். பாருங்க. ஜெபம். பரலோக பிதாவே, இயேசுவே, இன்று எனது உடலில் வலி இருக்கலாம், மனதில் சோர்வு இருக்கலாம். ஆனாலும் நான் இன்று உமது வார்த்தையை நம்புகிறேன். நான் உனக்கு சுகம் தருவேன் என்று நீர் சொன்னீர்கள். அந்த வார்த்தை என் மீது நிறைவேறட்டும். இரத்த கசிவால் பாதிக்கப்பட்ட பெண் போல நானும் உம்மை தொட்டு விட்டேன். எனவே நான் நலம் பெறுவேன். என் உடலிலும் என் எண்ணத்திலும் உம்முடைய சுகம் பொங்கி ஓடட்டும். இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன், மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். இன்று பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக. தேர்வு எழுதும் நபர்கள், மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள், நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம். கடவுள் உங்களுடன் இருக்கிறார். அவர் உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்.